பல தகவல்கள் எங்க மேல கைது சார்ஜ் ஷீட் இப்படி நிறைய சொல்லியிருந்தாங்க. எல்லாம் தவறான தகவல்கள். இந்த கேஸ்ல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு எங்களை விட ஊடகங்களாகிய உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏதோ கிளி ஜோசியத்துல கேட்டுட்டு ஊடகத்துல பதிவு பண்ற மாதிரி இன்னைக்கு பல திமுக சார்பு ஊடகங்கள் ஏதோ கிளி ஜோசியத்துல கேட்டுட்டு போடுவாங்க. அவங்க மனசுல தோன்றதெல்லாம் போடுவாங்க. நான் சொல்றேன் எந்தெந்த ஊடகங்கள், சன் டிவியும் தினகரனும். மீடியாக்காரங்களை பார்த்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் கால் துப்புனது தப்பே இல்லைங்க, சரிதான். அன்னைக்கு தப்புன்னு படுச்சு, ஆனால் இன்னைக்கு தான் உண்மையிலே சரின்னு படுது. துப்புனது கரெக்டு தாங்க. இந்த மீடியாக்காரங்களுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க. இவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே நம்ம விஷயம் என்னன்னா தமிழக விட்டுக்கலாம் தளபதி விஜய் தான். விஜய் என்ன பண்ணுறாங்க, விஜய் எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, விஜய் என்ன ட்ரெஸ் போடுறாரு, விஜய் எந்த காலில் போனாரு, அதை ஃபாலோ பண்ணியே வீடியோ போடுறதான் இவங்களுக்கு வேலையை. நேற்று டெல்லிக்கு சிபிஐ என்கொயரிக்காக தளபதி விஜய் வந்து போயிருக்காங்க. அதாவது அந்த சிபிஐ ஆஃபீஸுக்குள்ளே போன வரைக்கும் காட்டுறது உண்மை. ஆனால் சிபிஐ என்னென்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒன்று சிபிஐ ஆஃபீஸை வெளியில் வந்து சொன்னால் தான் உண்மை, அவங்களும் சொல்ல மாட்டாங்க இப்போதைக்கு. அதுக்குள்ளே இஷ்டத்துக்கு மீடியாக்காக தளபதி விஜய் கைது பண்ண போகிறாங்க. குற்றப்பத்திரிக்கையில் விஜய் பேர் சேர்ப்பு. சிபிஐ கேட்டகளுக்கு விஜய் பயத்தில் நடுங்கிட்டாரு, தண்ணிலாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்று பதில் சொல்ல முடியலையா, இப்படி ஒரு பக்கூஸில் நின்று ஒட்டு கேட்குற மாதிரி இந்த சன் நியூஸ் கலைஞர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் நேற்று எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. வேலைச்சாரில் வந்து டெலிவரி பாயை 2 பேர் கஞ்சா போட்டு அவனை அடிச்சு பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நியூஸ் போடுறது இல்லை. ஒரு போலீஸார் கழிவு இல்லை, கேமரா வச்சுக்க அதை நியூஸ் எடுத்து போடுறது இல்லை. எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கு, அதெல்லாம் போடாம கூடாது, அதை மறைக்கணுக்காண்டி தான் திட்டமிட்ட பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த மீடியா கலைஞர். ஆனால் வெளியில் வந்து சிடி அனுமதி செல்பால் அடித்தாமல் பதில் சொல்லிட்டாரு, ஒரே போட போட்டார். மறுபடியும் சம்மன் கிடையாதுங்க, அவ்வளோதான். ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறான செய்தியை பரப்பாதீங்க. நெத்தி இப்போ சன் நியூஸுக்கு செல்பால் அடி தான். இந்த சன் நியூஸுக்கு தேவையில்லை. உண்மையிலேயே இந்த மாதிரி மீடியா சேனலாம் பொதுமக்கள் தவிர்க்கணும். தளபதி விஜய் சொந்தமாக ஒரு சேனல் அமைச்சா ஒட்டுமொத்த சேனல்